தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களுள் ஒருவருமான திரு பொன்னையன் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமாரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பக்கத்திலே உட்கார வச்சிட்டீங்க. சந்தோஷமா? சந்தோஷம் என்ற வட சொல்லை விட மகிழ்ச்சி என்ற தமிழ் சொல்லில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லி அதை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சபாநாயகர் இத்தனை காலம் கழித்து இதை கொடுத்துருக்காரு. இது நடைமுறையில் அப்படி வந்த மாதிரி தெரியலையே. சட்டப்படி என்றோ அதை செய்திருக்க வேண்டும். சட்டத்தை மதிக்கலாமா வேண்டாமா என்ற சலனத்திலேயே இவ்வளவு காலம் சபாநாயகர் இருந்திருப்பாரோ என்ற அச்சத்தை இது உருவாக்குறது. ஆனாலும் கூட இறுதியிலே சட்டத்துக்கு மரியாதை தந்து சட்டப்படி நடந்த சபாநாயகருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, சபாநாயகர் முடிவெடுக்கிறார். இத்தனால சபாநாயகர் சொல்லிட்டு இருந்தாரு அது என்னுடைய உரிமை, யாரை எங்கே உட்கார வைக்கணும் அப்படின்றது என்னுடைய உரிமைன்னு சொல்லிடுறாரு. இப்போ திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இது சந்தேகத்தை கிளப்பலையாது? சட்டத்தை மீறி செயல்பட்டு கொண்டு தொடர்ந்து அரசியல் நடத்தி கொண்டிருந்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் தலைக்குணிவை தரும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த முடிவை அவர் எடுத்திருப்பார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா யார் திமுகவோட பி டீம்னு? எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவோட பி டீமு, எப்படி உதவி செய்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற. அப்படின்னு யார் சொல்கிறா? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். யார்? பெங்களூர் புகழேந்தி. அதே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெங்களூர் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி சொல்லுகிறாரா? எந்த அடிப்படையில் அதை சொன்னார் என்று அவரிடம் கேள்வி. அதிமுகவுக்கு உதவ வேண்டிய அவசியம் எதுக்கு திமுகவுக்கு வந்தது? அதிமுகவுக்கு உதவவில்லை. சட்டத்தை மீறி செயல்பட்டால் சிக்கல் வரும் என்பதற்காக சபாநாயகரிடம் இந்த பரிந்துரையை செய்திருக்கிறார். சட்டம் புரிந்தவர்களுக்கு அது புரியும். இத்தனை நாளாக செய்யாமல் இப்போ எதுக்கு செய்யணுங்கய்யா? அதை நீங்கள் அவரிடம் தான் கேட்க வேண்டும், ஸ்டாலினிடம் கேட்க வேண்டும், சபாநாயகரிடம் கேட்க வேண்டும். சட்டத்தை காலங்கடந்து புரிந்தேனும் இதை செய்தார்களே என்று சட்ட வல்லுநர்கள் அதை பாராட்டுகிறார்கள். சரி, திமுக தரப்புல ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தொகுதி பங்கீடெல்லாம் இறுதி செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. நீங்கள் எதுவும் மெகா கூட்டணி நீங்கள் எதுவுமே காணோம். தொகுதி பங்கீடு திமுகவில் அறிவித்து விட்டார்கள் என்ற இறுதி செய்கிற நிலையில இருக்காங்க. இது நீங்க கற்பனையில் சொல்லுகிறீர்கள். பேச்சுவார்த்தையெல்லாம் திருமாவளம் போயிட்டு வந்துட்டாரு, வைகோ போயிட்டு வந்துட்டாரு. பேச்சுவார்த்தை என்பது வேறு, இறுதி செய்கிற நிலைக்கு கிட்டத்தட்ட வந்து விட்டார்கள்னு சொன்னேன். இறுதி செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை. எங்கள் பணியில் நாங்கள் சரியாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம், சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். காலத்தை எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ள தேர்தல் தேதிகள்லாம் அறிவிக்கப்படலாம் அப்படின்றாங்க. யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்களோ? அது திமுக ஆதரவிலே செயல்படுகிற பத்திரிகைகளுடைய திட்டமிட்ட பொய் பிரச்சாரம், கணிப்பு. இல்லை, நார்மலாகவே யாரும் வரலையே. இன்னும் ஒரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு வருகிறார்களா வரவில்லையா என்று? உறுதி செஞ்சிருந்தா நீங்க அறிவிச்சிருப்பீங்க, போய் ஒப்பந்தம் கையெழுத்து. திமுக இன்னும் எதையுமே அறிவிக்கவில்லையே. திமுக கூட்டணியில சொல்லிட்டாங்கய்யா. அதே 2019 என்னவோ அதே தொடரும். கமல்ஹாசன் புதுசா இணைய போக வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இருக்கட்டும். என்ன அதிமுகவில் யாரு கூட இப்போ கூட்டணி? நாங்கள் எந்த காலத்திலையுமே இப்போ சென்ற தேர்தலில் கூட கூட்டணி எது என்று அம்மா அறிவிக்கவில்லையே. கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்தார். 2019 மோடியா லேடியா என்று சொல்லி தேர்தலில் நின்று தனித்து தானே நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம். அது உங்களுடைய அம்மா காலம். காலமும் எடப்பாடியார் காலமும் எம்ஜிஆர் காலமும் ஒரே காலம், ஒரே இரட்டையில, ஒரே கட்சி. இல்ல, அந்த தைரியம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்துல வரல அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா அது பத்திரிகைகள் திட்டமிட்டு செய்கின்ற. எடப்பாடியாருக்கா தைரியம் இல்லை. தைரியத்திலே அவன் சேரனை விட, சோழனை விட, பாண்டியனை விட அந்த கொங்கு நாட்டு மன்னன் தைரியத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்றவர். 2019 கூட்டணி அமைச்சு தானே போட்டுக்கிட்டீங்க. அந்த கூட்டணி கட்சிகள் கூட இப்போ கூட்டணிக்கு யாரும் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியலையே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வர்றாங்களா வரலையா வந்தாங்க? அதை ரகசியமான ஒன்று அல்லவா, அதை வெளிப்படையாக சொல்லுவாங்களா? திமுக கூட்டணி அமைக்குது. ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் திமுக கட்சி ஆபீஸ்க்கு. திமுக கூட்டணியை பற்றி நாங்கள் பேசுவதற்கு இல்லை, கவலைப்படவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை சார், ஒரு கட்சியை சார்ந்த தலைவர்களாவது உங்க அலுவலகத்துக்கு வந்தாங்களா, பேசுனாங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு? அலுவலகம் இப்ப திமுகவோட பேசுறவங்க எல்லாம்
ஸ்டாலின் வீட்டிலேயா போய் பேசுகிறாங்க, திமுக ஆளுநர்லையா பேச இல்லை. அவங்கவுங்க எங்கே ஒரு இடத்த நிர்ணயிக்கிறாங்க அங்கே பேசுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கேள்வி. சண்முகம் எதுக்கு போயிட்டு டாக்டர் ராமதாஸை பார்த்தாரு? இது என்ன ஒரே மாவட்டத்துக்காரங்க 2 பேரும் ஒரே கர்டஸை, அதனால் என்ன தவிர கூட்டணிக்காக பார்க்கலையா? எங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பகமையா, எங்களுடைய எதிரி கட்சியா? ஏன் அவர் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர், ஏன் அவரை சந்தித்ததிலே என்ன பாவம் இருக்கிறது, தப்பு இருக்கிறது? இல்லை கூட்டணிக்காக போகலையான்னு கேட்குறேன். அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதை பாருங்கள், பத்திரிகையில் பாருங்கள், ஊடகங்களில் தெரியும். எந்தெந்த கட்சிகள் தான் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்காங்க? அதை எப்படி நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியும்? பெரும்பாலான கட்சிகள் இல்லை, முக்கிய கூட்டணிக்கு யார் வருவாங்கங்கிறத வெளிப்படையாக சொல்வதற்கு இது என்ன கிளுகிழுப்பு விளையாட்டா? இல்லை, இது அரசியல். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெரிய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அதெல்லாம் திமுக இருக்கு. இருங்க, அவங்க திமுகவையும் திமுக கூட்டணியை பத்தி பேசாதீங்க. அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ரெண்டுமே பாஜக கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை சொல்றாங்க. அது பத்திரிகைகள் போடுகிற செய்தி. அது உண்மையா இல்லையா என்று அவர்களிடம் கேளுங்கள், என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? பிஜேபியிடம் கேளுங்க, ராமதாஸ் கட்சியோட, விஜயகாந்த் கட்சியோட கேளுங்க, எங்களே அதை கேட்குறீங்க. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் உங்களோட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். என்ன ஆச்சரியம்? அதுதான் சொல்ல முடியாது. பெரிய கட்சிகள்லாம் அங்க இருந்து பாருங்க. பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க. 2 கட்சி தான் சார். அதை வச்சுட்டு எப்படி சார் அவங்ககிட்ட இருக்கிற கட்சி? பெரிய கட்சிகள்லாம் இருந்து கூட 39 இடத்துல நாடாளுமன்றத்தில் ஒரு காலத்துல தோத்த கட்சி தானே அவங்க. 2019 ஜெயிச்ச கட்சி தான். ஜெயிச்சிருக்கலாம். என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன ஓட் பேங்க் இருக்கு? சென்ற தேர்தலில் எல்லாம் கம்யூனிஸ்டுக்கு என்ன ஓட் பேங்க், விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன ஓட் பேங்க், தென் மாவட்ட வட மாவட்டத்தில் மட்டும் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு என்ன ஓட் பேங்க்? அதை பற்றியே இப்போ பேச வேண்டாம். திமுக கூட்டணியை பற்றியும் எங்களிடம் கேட்க வேண்டாம், அவங்களிடம் கேளுங்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள். வேற டாபிக்கு போங்க. பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க 14 தொகுதி மக்களவை தொகுதி, 1 மாநிலங்களவை தொகுதி கொடுக்குறவங்களோட தான் கூட்டணிட்டாங்க. தயாரா இருக்கீங்களா? அவங்களுடைய விருப்பத்தை சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? இல்ல விருப்பம் இல்ல, அதுதான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன எங்கள் முடிவை யாரிடம் சொல்லுவோம்? அவர்களிடம் தான். உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவங்க பத்திரிகையில சொன்னாங்க. இல்ல உங்ககிட்ட எப்படி நாங்க? அவங்க எங்ககிட்ட தான் சொன்னாங்க. உங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், நாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமா? அது தோழமை கட்சி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் எங்களுக்குள் நடக்கின்ற உள் அணியினுடைய அந்த ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். கருத்து கணிப்புகள்லாம் நிறைய வருது, எல்லாம் திமுக தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்களே. பணத்தை அள்ளி வீசி கருத்து கணிப்பை நடத்தினா, கருத்து கணிப்பை நடத்துகிற அமைப்புகள், பணத்துக்கு அடிமையாகிற அமைப்புகள் இருந்தால் அப்படித்தான் அவங்க ஒரு ரிசல்ட்டை போடுவாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நிலைமை வேற மாறாக இருக்கும். மத்தியில் மீண்டும் மோடி தான் வரப்போகிறாராம். நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். வடநாட்டில் போய் ஆய்வு நடத்தி எப்படி இருக்குங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை அதே கருத்து கணிப்பு தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அதே கருத்து கணிப்பு தான் மத்தியில் மோடி வரப்போறார், 300 இடங்களுக்கு மேலே வெற்றி. யாருடைய கருத்து கணிப்பு? இந்தியா டுடே டைம்ஸ். இந்தியா டுடே டைம்ஸ் ரெண்டும் ப்ரோ பிஜேபி ஏடுகள் என்று உலகறிந்த ஒன்று. தமிழ்நாட்டுல எதுக்கு திமுக வருதுன்னு சொல்ல போறாங்க? என்னங்க அப்படின்னா எதுக்கு தமிழ்நாட்டுல எதுக்கு திமுக வரப்போகுது? ஒருவேளை திமுகவுக்கும் பிஜேபிக்கு ரகசிய உறவு இருக்கலாம், அதனுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். அது பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கருத்து சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை. காரணம் என்ன? அது வடநாட்டு பிரச்சனை. வடநாட்டு தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் பிஜேபி ஆட்சிக்கு வராது. சரி, மத்தியில பிஜேபி வரணும்னு விரும்புறீங்களா? அட்லீஸ்ட் அப்படி கேட்கிறேன். விருப்பமா? என்ன புரியாத கேள்வியை கேட்கறீங்க? மீண்டும் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் மத்தியில். நான் பிஜேபி காரன் இல்லை. இல்ல, ஒரு சாமானியனாக சொல்லுங்க. நீங்க உங்களுக்கும் ஓட்டு போடுற உரிமை இருக்கு. நீங்க விரும்புறீங்களா மீண்டும் பிஜேபி வரணும்? என்ன வம்பாருக்கு? நாங்க பாராளுமன்ற தேர்தலில் 40 இடத்துல நாங்கள் நிக்க போறோம். நீங்க இவங்க வர விரும்புறீங்களா, அவங்க வர தமிழ்நாட்டுல கேட்கல. தமிழ்நாட்டுல நீங்க 40 ஜெயிச்சாலும் மத்தியில உங்களால ஆட்சி அமைக்க முடியாது. அதே எப்படி சொல்றீங்க? 40 ஜெயிச்சா எப்படிங்க? என்ன வம்பா இருக்கு? 40 சீட்டை வச்சுக்கிட்டா சரண் சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. 40 வச்சுக்கிட்டு இருங்க. குஜராத் அப்படியா வந்தாரு? அதெல்லாம் தப்பான கேள்வி. தேவேகவுடா 40 MP சீட்டை வச்சுக்கிட்டா வந்தாரு.
ரொம்ப குறைச்ச சொற்ப எம்பியை வச்சுக்கிட்டு வரவில்லையே. சூழல் மாறும், வடநாட்டு சூழல் எப்படி மாறுகிறது என்பதை, அந்த அலை எப்படி போகிறது என்பதை நீங்கள் ஆழமாக பாருங்கள், போய் பாருங்கள், அப்போது உங்களுக்கு புரியும். ஒருவேளை அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற கணக்கெல்லாம் தாண்டி வரேன், நான் இப்படி கேட்குறேன், தனித்து பிஜேபி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த விருப்பம் என்பது பிஜேபி எங்க கட்சியா? உங்க கட்சி இல்லைங்க, ஒரு சாமானிய பிஜேபிக்கு எந்த உறவுமே இல்லை, ஒட்டுமில்லை, ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. பொன்னையன் அவர்களுடைய கருத்தை நான் தெரிஞ்சுக்கலாம். கட்சி கருத்தை தான் நான் சொல்ல முடியும். கட்சிக்கு அப்பாற்பட்ட கருத்தை எப்படி பொன்னையன் அரசியலில் சொல்ல முடியும்? கேட்குற கேள்வியே தப்பான கேள்வி. இது போன்ற கேள்விகளை கேட்காதீங்க. பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையா? இன்னும் 100 தரம் அறிவிச்சிட்டார் எடப்பாடி. அதை பத்தி கிருஷ்ணகிரியில என்ன நல்லாவே சொல்லியாச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பாஜக சொல்ல மாட்டாங்க, முடிஞ்சிருச்சு. பாஜக ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்கள கேளுங்க. நீங்க போய் மேலிடம் அவங்க வந்து தமிழ்நாட்டில் டெபாசிட்டே போயிடுங்கிற, எல்லா இடத்துலையும் டெபாசிட் போயிடுற அச்சத்தினால அவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம். மேலிடம் தான் முடிவு செய்யும்ன்றாங்க. எது கூட்டணி இருக்கா எப்படின்றத? யார் மேலிடம்? மேலிடம்னா டெல்லி. யார் மேலிடம்? மோடி. ஏங்க, we are not BJP, we are not BJP, we are not central government, we are not மோடி. மோடி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி பிஜேபி காரங்களை யாரையே பார்த்து கேளுங்க. எங்களை கேட்கவே கேட்காதீங்க இது போன்ற கேள்விகளை. சரி, நாங்கள் தெளிவுபட சொல்லிவிட்டோம். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, கூட்டணியும் இல்லை, இல்லை 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 என்று மும்முறை சொல்லிவிட்டார் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட கூட்டத்திலே எங்கள் தலைவர், எங்கள் கட்சியின் சார்பிலே. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட இருக்காரு, பாஜகவினுடைய கூட்டணியில் இருப்பதாக சொல்லுகிறார். நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு தெரியாது. இல்ல, அவரே சொல்றாரு நாங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கோம். இருக்கட்டும், நமக்கு என்ன பின்னடைவு இல்லையா? ரெட்டலையோட வாக்குகள் சிதறாதா? அது ஏன் இப்படி வந்து உங்களுக்கு மக்களுடைய மனநிலை, கடந்த கால அரசியல் நிலவரம் தெரியாமல் கேள்வி கேட்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. டெபாசிட் அவர் எல்லா இடத்துலையும் இழந்தார். யாரு? ஓபிஎஸ் 2019 ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாரு. யாங்க? ஒரு இடத்து ஜெயிச்சிருக்கலாங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலையும் விட்டாரு. நீங்க புரிய மாட்டேங்கிறீங்க. அதாவது ஓபிஎஸ் அவருடைய கட்சியின் சார்பில் பல வேட்பாளர்களை உள்ளாட்சியில் நிறுத்தினார், சட்டமன்றத்தில் நிறுத்தினார். எல்லாத்திலையும் டெபாசிட் போச்சு. ஓபிஎஸ்ஐ நாங்கள் பொருட்டாப்ப நினைக்கவில்லை. அவர் கட்சிக்காரரும் இல்லை, எங்கள் கட்சியில் அவருக்கு அணுவளவும் செல்வாக்கும் இல்லை. அதனால் ஓபிஎஸ் பற்றி கேட்கின்ற கேள்விகளை கேட்காதே. அணுவளவும் செல்வாக்கு இல்லாமையா 38 இடங்கள்ல போனதுல ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சு கொடுத்தாரு. அது வேறங்க. அது எப்படி சார் ஒரு இடத்த வச்சும் 38ஐயும் கம்பேர் பண்றது அபத்தமான கம்பேரிசன். 2014 திமுக 0 வாங்குச்சு, இங்க 2019 அதிமுக 0 வாங்கியிருந்தா அசிங்கம். ஒரு இடத்த வாங்கி கொடுத்தாருல்ல, ஒரு இடத்த ஜெயிச்சு. அவர் வாங்கி கொடுக்கவில்லை, அவர் வாங்கி கொடுக்க அவர் தொகுதி சார், அவர் பையன் நின்னாரு சார். அவருடைய பையன் நின்னாரு. அவருடைய செல்வாக்கு அந்த ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு 38 சீட்டோட ஒப்பிடுவது அபத்தம் அல்லவா? 38 தோத்து போச்சு சார். அது அபத்தம் இல்லவா? 38 தோத்து போச்சு. ஏன் அந்த 38லயும் ஓபிஎஸ் ஜெயிச்சிருக்கலாம்ல? எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தான் அப்போ வந்து கட்சியினுடைய ஹெட். ஏன் 38ல தோத்தாரு? அவரை கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்க. எடப்பாடி பழனிசாமி இணை ஹெட். ஐயோ, நாங்கள் ஓபிஎஸ்ஐ பற்றி எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஒரு தொகுதியில் ஜெயிச்ச ஓபிஎஸ் மீதி 38 ஏன் ஜெயிக்கல? அவர் தானே கட்சியினுடைய ஹெட்டாக இருந்தார். அதனால் அந்த கேள்வியை கேட்காதீங்க, வேற கேள்வி கேளுங்க. இப்படி கட்சியினுடைய ஹெட்டாக இருந்தவரே இன்னைக்கு பின்னாடி இருக்க காமிச்சிட்டீங்க. அதான், அவரை பற்றி கேள்வி கேட்டால் பதிலே இல்லை. ஏன் பதில் இல்லைங்க? சொல்லிட்டேனே நானே, அவ்வளோதான். இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜக கூட இருக்கிறதுனால அதிமுகவினுடைய வாக்குகள் பிரியும். இப்போ டிடிவி தினகரன் போகிற மாதிரி சொல்கிறாங்க, சசிகலா அண்ணன் நிலைப்பாடு இருக்க. இப்படி ஒரு 3 பங்கு வாக்குகள் அங்கே போகிறத வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் வந்து 0 நிலையிலே இருக்கிற அரசியல் கட்சிகளை பற்றி நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. மக்கள் ஓபிஎஸ் பின்னால் இல்லை, தினகரன் பின்னால் இல்லை, சசிகலா பின்னால் இல்லை. கட்சி தொண்டர்கள் 2.25 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க பின்னால் இல்லை. இந்த நிலையிலே இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸோ தினகரனோ சசிகலாவோ எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. இதுதான் உண்மை நிலை. அண்ணாமலை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அப்படி தானே அவருடைய கட்சி அவர் வளர்க்கணும். அதை எப்படி நான் வந்து குறை சொல்ல முடியும்? அவங்கவுங்க கட்சி அப்படி தானே அவங்க சொல்லணும். நாங்கள் 2014 ஜெயித்த மாதிரி தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு 2 இடத்த அப்போ ஜெயித்தோம் இல்லைங்களா? அது மாதிரி நாங்கள் பெருசாக வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க.
அவருடைய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துகிற உரிமை அவருக்கு அரசியல் ரீதியாக கொண்டு வெளிப்படுத்துகிறார். நோ காமெண்ட் அபவுட் வாட் ஹீ ஹஸ் டோல்டு. தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தானே சொல்லணும், பத்திரிகையாளர்கள் தானே கணிப்பில் சொல்லணும். நீ பெரிய அரசியல்வாதி சார், நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க நீங்கள் கருத்து கணிப்புகளை செய்பவர்கள் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் எல்லா பக்கம் பத்திரிகையாளர்கள். என்னங்க செஞ்சுட்டு சொன்னா 39ல திமுக ஜெயிக்கும்னா அது பொய்ன்னு பொய்ன்னு சொல்லலைங்க. நீங்க தானே சொன்னீங்க. இருங்க 39ல் ஏன் ஓபிஎஸ் கோட்டை விட்டார் என்ற கேள்வியை அவரிடம் கேளுங்கள் என்று தான் நான் சொன்னேன். பத்திரிகைகளில் பல பத்திரிகைகள் பல தொலைக்காட்சிகள் கட்டாயமாக திமுகவினுடைய பணக்கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாடறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். சரி, எப்படி மத்தியில் பாஜக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? விலைவாசி விஷம்போல் ஏறி இருக்கிறது. எந்த காலத்திலும் இல்லாத சுதந்திர பாரதத்திலே விலைவாசி அளவு கடந்து ஏறி இருக்கிறது. பூண்டு 1 கிலோ 10 ரூபா, மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம். கடையில் போய் பூண்டு வாங்கினீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா. அந்தளவுக்கு உற்பத்தி அதிகம் இல்லாத நிலை வேறு. அதிகப்படியான உணவுப் பொருள் உற்பத்தி ஆயும் விலைவாசி 200 மடங்கு 300% ஏறி இருக்கிறது என்றால் இதுதான் பிஜேபி ஆட்சியினுடைய நிர்வாகம், பிஜேபி ஆட்சியினுடைய அந்த அவல நிலை. ஏதாவது ஒரு விஷயத்தை உங்க பொதுச் செயலாளர் கண்டிச்சு பேசியிருக்காரு? எல்லாத்தையும் கண்டிச்சு, எதையுமே கண்டிக்கல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவர் கண்டிக்கிறத நீங்களும் இருட்டடைப்பு பண்ணிடுறீங்க. எதுல எப்படி உங்களுக்கு தெரியும்? டிவி பூரா, டிவி செய்திகள் பூரா ஸ்டாலின் கண்ட்ரோலு, சில டிவிகள் டெல்லியினுடைய கண்ட்ரோலு, இது இருக்கிற பத்திரிகைகள் ஸ்டாலின் கண்ட்ரோலு இருக்கின்ற உண்மை நிலை. இந்த நிலையில உங்களுக்கு எப்படி தெரியும் எடப்பாடி பேசுறது? இருங்க, அசம்பிளியில் அவர் பேசுறது வெளியில வர்றதில்ல. எல்லாம் ஸ்டாலின் படத்தை அள்ளி வீசி ரிட்டடை பண்ணிடுறாரு. உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வரும்? எடப்பாடி பேசுகிற அந்த மேட்டரை சோஷியல் மீடியாவுக்கு போங்க, ட்விட்டர் போங்க, ஃபேஸ்புக் போங்க, யூடியூப் போங்க, இன்ஸ்டாகிராம் போங்க, வாட்ஸ்அப் போங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி எவ்வளவு கண்டித்து பேசுகிறார் திறமை என்பதை நீங்கள் அப்போது அறிந்து கொள்ளலாம். நீங்கள் வெறும் பத்திரிகையோடு நிற்காம சோஷியல் மீடியாவை போய் தினமும் அதை பாருங்க. கூட்டணியில அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்ல. கூட்டணியில இருக்கிறப்ப குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சுட்டு இப்போ நாங்க கூட்டணியில இருந்ததுனாலதான் ஆதரிச்சோம், இல்லைன்னா எதிர்த்திருப்போம் அப்படின்னு பேசுறதுலாம் நியாயமா? அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து கூற, நீங்க தானங்க சொல்லணும். நான் கருத்து கூற விரும்பவில்லைன்னா விட்டுறணும். அது அதோட பிரதான எதிர்கட்சி நீங்க சொல்லணும்ல, மூத்த தலைவர். சரி, இப்போ பாஜக தனிச்சு ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. பாஜக அணி தான் 2வது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க அமைக்க போறாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. இல்ல சார், அமைக்கிறாங்க. 2வது இடத்துக்கு வர போறாங்கன்ட்டு நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு தெரியாது. ஜி.கே. வாசன் ஏதோ கூட்டணிக்காக தூது வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. யாருக்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இது என்ன வம்பா இருக்கு உங்களோட? ஜி.கே. வாசன் எங்களுக்கு நல்ல நண்பர். பாஜக கூட்டணிக்காக கதவுகள் திறந்தே இருக்குன்னு அமித்ஷா சொல்றாரு. பாஜக என்ன வேண்டும் என்றாலும் சொல்லுவது அவருடைய உரிமை அல்லவா? அதிலே நாங்கள் எப்படி தலையிட முடியும்? மீண்டும் கூட்டணிக்கு வரணும்னு பாஜக ஆசைப்படுது. உங்களுக்கு தெரியும் சில அதிசயங்கள். சில மாநிலங்களில் பாஜக கதவை திறந்து வைத்து காங்கிரஸோடய கொஞ்சம் குழவிய மாநிலங்களும் உண்டு. இல்லை சார், எனக்கு புரியல, எதுக்காக தான் பாஜக கூட்டணி முடிச்சிங்க? 1000 தானே அறிவிச்சிட்டார் எடப்பாடி. அதை நீங்க படிக்காதனால இந்த கேள்வியை கேட்குறீங்க. அண்ணாவை அவதூறாக பேசியதால் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் எங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னாங்க. உண்மையா அப்படி சொன்னாங்களா? அது அப்படி சொன்னதை நான் பார்க்கவே இல்லை. அவர் சொல்லி இருக்க மாட்டார். அப்ப அண்ணா பிரச்சனையால தான் கூட்டணி முறிஞ்சது. என்னங்க? அண்ணா அவர்களை திட்டினதால தான் கூட்டணி முறிஞ்சது. அது உங்களுடைய கற்பனை. ஐயா, அப்படிதானங்க சொன்னீங்க, வேற என்னது? இல்ல இல்ல, நீங்க அதுதான் சோசியல் மீடியா என்னென்ன சொன்னீங்க. 7-8 குற்றச்சாட்டு. ஏங்க பாருங்க ஊடகங்களை, ஒன்றும் வேண்டாம், வாட்ஸ்அப் பாருங்க, யூடியூப்பை பாருங்க. நான் பார்த்ததுதானங்க கேட்கிறேன். நீங்க யூடியூப்பை பார்க்கறதே கிடையாதுன்னு இதுல இருந்து தெரியுது. விலைவாசி உயர்வு முதல் காரணம் சொல்லியிருக்கிறது, கட்டுப்படுத்தவில்லை. ஹோல்சேல் பிசினஸ் பூரா இந்தியாவில் இறக்குமதியை பூரா கேளுங்க, அதானி குரூப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹோல்சேல் இண்டெக்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. அதே போல் செபியை ஆட்டி படைச்சு செபி மூலம் மானிட்டரி இன்ஃப்ளேஷன் பண்ணி இன்ஃப்ளேஷனை உருவாக்கி அந்த இன்ஃப்ளேஷன் மூலம் வெளிநாட்டு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து எல்லா உற்பத்தி பொருளையும் கொள்முதல் செய்து ரீட்டைல் பிரைஸை அதிகப்படுத்துகிற அற்பத்தனமான பொருளாதார கொள்கை மைய அரசு கடைபிடித்திருக்க காரணத்தால்
விலைவாசி விஷம்போல் ஏறிவிட்டது, அதை மாற்ற வேண்டும் என்று பலமுறை எடப்பாடியார் சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. மற்ற மீடியாவில் நீங்கள் போடுறதில்ல, ஸ்டாலின் வேண்டாம். விலைவாசி உயர்வை கண்டித்து தான் கூட்டணி முடிக்கப்பட்டது. அது நீங்கள் அறகுறையாக கேட்குறீங்க. அது இல்லாமல் நாங்கள் கூட்டணி முடித்தது காரணத்தையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களோடு நல்லிணக்கம் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பிஜேபிக்கு முஸ்லிம்களோடு கிறிஸ்தவர்களோடு நல்லிணக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். தலித் கிறிஸ்டியனோடு நல்லிணக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலயங்களில் அந்த மூலப்பிரகாரத்துக்குள் நுழைவதில் இந்து முன்னணி தடுக்கக்கூடாது, பட்டி தொட்டியலாம் என்று சொல்லியிருக்கிறோம். பலகாலம் சொல்லியிருக்கிறோம், செவிமெடுக்கவில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் இந்தியர்களே அல்ல, கிறிஸ்தவர்கள் இந்தியர்களே அல்ல, தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்தியர்களே அல்ல, தலித் கிறிஸ்தவர்கள் இந்தியர்களே அல்ல என்ற அணுகுமுறையிலே சற்று மாற்றமில்லாமல் செயல்படுகிறதை நாங்கள் பலமுறை எச்சரித்திருக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். அவர்களை விட்டு நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த 2 காரணத்தையும் குறிப்பிட்டு இப்ப நான் 3 சொல்லிட்டு நீங்க கவனிக்காமே தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த 3 காரணத்துக்காகவும் நீங்க இல்ல. அது மட்டுமல்ல, நாங்கள் தெளிவாக சொன்னோம், 49,000 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். எந்த செய்தியிலுமே பார்க்கல. என்ன நீங்க சோசியல் மீடியா இன்னைக்கு எடுத்து பாருங்க. கூட்டணி கூட்டணி முறிஞ்ச அன்னைக்கு வந்து கரெக்டா கேபி முனுசாமின்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அறிக்கையை வெளியிடுறாரு. எங்கள் தலைவர் அண்ணாவை மோசமாக பேசிவிட்டார், அண்ணாமலை அவர்கள் எங்களை சீண்டி கொண்டிருக்கிறார், அதனாலதான் கூட்டணி. திமுக டிவியை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன அது போடுறது, அதை மட்டும் போடுவான், மையத்தையெல்லாம் போட மாட்டான் சார். அந்த அறிக்கையில் இல்லைங்க சார் இதெல்லாம் அறிக்கை. அவையாங்க அவர் பொதுச் செயலாளர் சோசியல் மீடியாவில் பேசிய பேச்சுக்கள் பலதரம் சொல்லிட்டு நீங்க காதல ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. யூடியூப் உங்களை கசக்குது, கூகுள் கசக்குது, வாட்ஸ்அப் கசக்குது, இன்ஸ்டாகிராம் கசக்குது. சொல்றேன் கேளுங்க. அதுல வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம் இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி. அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். அது கேட்க அடுத்து 49,000 தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு ஈழத்திலே கொல்லப்பட்டார்கள், அதற்கு பரிகாரம் வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபையில் தனியிலும் அமைத்து தர வேண்டும். அம்மா அசம்பிளிலேயே பேசினாங்க, அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். 45 நாடுகள் உலக அளவிலே இன்று தனி ஈழம்தான் ஒரே பரிகாரம். மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் பெண்கள், சொத்துரிமை போய்விட்டது, அரசு பணியுரிமை போய்விட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். நில உரிமை போய்விட்டது, தமிழர்கள் நிலத்தில் சிங்களவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள். இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற அசம்பிளியில் அம்மா பேசினாங்க. அதை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக தனியீழத்தை அமைப்பதற்கு மைய அரசு பாடுபட வேண்டும். அது நீங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு சொல்லு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தினமும் கேட்குற மாதிரி கேட்குறோம். அவங்க செவிமடுக்கவே இல்லை. ஆன்டி தமிழ், தமிழ் இனத்துக்கே எதிராக மோடி அரசு செயல்படுகிற காரணத்தால் பலமுறை சொல்லி அதையும் ஒரு காரணமாக சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். கோ இன்டு த சோஷியல் மீடியா, தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எகென்ஸ்ட் பிஜேபி. இப்படிலாம் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் பேசுறது கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? இந்த அளவுக்கு தீவிரமாக பிஜேபி எதிர்க்கிறீங்களே. ஆனால் இங்கே தான் சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றையும் நாங்கள் பார்க்கல. இன்னொன்று இப்போ சமீபத்தில் நடந்த ஒன்று, கவர்னர் போகிறாரு, வழக்கமாக மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையைத்தான் கவர்னர் படிக்க வேண்டும். கவர்னர் அந்த உரையை படிக்க மாட்டேன்ட்டு போறாரு. எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசு தயாரிக்கிற உரை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட உரையாக இருக்க வேண்டும். குடியுரிமை அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டத்தினுடைய வரம்புகள் விதிமுறைகள் இருக்கிறது. அந்த வரம்புகள் விதிமுறைகளை மீறி உண்மைக்கு மாறான பொய் செய்திகளை ஆளுநர் உரையில் போட்டால் ஸ்டாலின் அடிக்கடிக்கு அம்மையினரும் பொய்ய பேசி உண்மையாக்கலாங்கிற அரசியல் திமுகவுக்கு இருக்கலாம். ஆளுநர் அப்ரூவல் கொடுத்த பிறகு பிரிண்டே போட்டிருக்கிறதா சொல்றாங்க. இல்ல, அது தப்புங்க. ஆளுநர் உரை அப்ரூவல் போடப்படவில்லை. அதாவது பொய்ய பேசி, நடக்காத உண்மைகளை பேசி, திருப்பி பொய்யை அசம்பிளி மூலம் சொன்னால் மக்களை ஏமாத்தலான்னு பேசி பொய்யை போடுகிற போது அதை தடுக்குகிற உரிமை ஆளுநருக்கு கட்டாயம். ஆளுநர் செஞ்சு சரின்றீங்க, ஆளுநர் செய்தது சரின்றீங்க. 100க்கு 1000% சரி. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், பொய்யை அவர்கள் ஆளுநர் உரையில் எழுதி அந்த பொய்யை படியா ஆளுநரே என்று சொன்னால் அவர் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது, படிக்க மாட்டார், படிக்காதது சரி. இடம் இல்லைங்கய்யா, தப்பு. இதை பொய்யை அவர் இஷ்டம் போல பொய்யை அடிக்கலாம், ஃப்ராடு எழுதலாம், இல்லாததையும் பொல்லாதையும் எழுதலாம். ஆளுநர் அதை ஆளுநர் படிக்கிற நேரம் ஆளுநர் பேசுகிறாரு, ஸ்டாலின் பேசலை. ஸ்டாலின் எழுதுகிற பொய்யெல்லாம் ஆளுநர் தன்னுடைய வார்த்தையாக சொல்ல முடியுமா?
முடியாது. சரி, நீங்க நிதி அமைச்சராகவே இருந்திருக்கீங்க பல முறை, சட்ட அமைச்சராகவே இருந்தேன் பல வருஷம். அமைச்சரவையில ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கீங்க, பல விஷயங்கள் தெரியும். இந்த ஆளுநர் உரை நிகழ்த்துறப்போ தேசிய கீதம் அந்த நிகழ்வுக்கு முன்னாடியும் பின்னாடி 2 முறையா வாசிப்பாங்க. அதற்கு என்னிடம் பதில் இல்லை. நீங்க பார்த்துருக்கீங்கல்லங்க, என்ன பதில் இல்லைன்றீங்க? பதில் இல்லைன்னு சொல்கிறேன். ஐயா இப்போ பார்த்துருக்கீங்கல்ல? இல்லை, கேட்டதை வச்சு கேட்குறேன். நான் கேட்கவும் இல்லை பார்க்கவும். ஐயா அமைச்சராக இருந்திருக்கீங்களே, அப்போ இருந்திருக்கலாங்க. அப்போல்லாம் வந்து இப்படி 2 முறையாக இது பண்ணச்சு இல்லை, ஒரு முறை தானே பாடணும். அதை வந்து ஆளுநர் அடம் பிடிக்கிறாரு, அது தப்பு இல்லை, கண்டிக்க மாட்டீங்களா? அது தப்பா தப்பில்லையா என்பதை சட்டத்தை ஆய்ந்தால்தான் தெரியும். சட்டத்தை ஆய்ந்து பிறகு அடுத்த மரபுங்கய்யா, மரபு உங்க மரபு வேறு சட்டம் வேறு. உங்க சட்டத்தில் இடம் இருந்தால் கேட்டுங்க, சட்டத்தில் இடம் இருந்தால் ஆளுநர் செய்தது சரி. உங்க காலத்துல சட்டத்தில் இடம் இல்லை என்றால் நீங்க அமைச்சரா இருந்திருக்கீங்க. தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கிறார் ஆளுநர். தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கிறதாக நான் நம்பவில்லை. ஆனா தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருப்பாங்க, தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க. அப்புறம் முன்னாடியும் தேசிய கீதம் போடுறாங்க, அதான் பின்னாடி போடுறாங்களே. ஆளுநர் அடம் பிடிச்சிக்கிட்டு முன்னாடியும் தேசிய கீதம் வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்ன்றாரு, அடம் பிடிக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை தரவில்லை என்றால் அது ஆளுநர் செய்த தவறுதான். தமிழ்தாய் வாழ்த்து வேணாம், முன்னுரிமை முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும், இல்லை என்றால் ஆளுநர் செய்தது தவறுதான். எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அது வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் உள்ள பிரச்சனை, நான் கருத்து சொல்ல முடியாதுன்றாரு. தப்பு இல்லை, எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லாம சார்? தாராளமா சொல்லலாம். ஆளுநரும் பொய் பித்தலாட்டத்தையே வந்து கோயபல்ஸ் தத்துவத்தில் எழுதி ஆளுநர் அவருடைய உரையா படிக்க சொல்ற நேரம் அதுக்கு இவர் என்ன மாற்ற ஒரு ஸ்டாண்ட் வேணாலும் எடுக்கலாம் ஆளுநர். அதில் இவர் எப்படி தலையிட முடியும்? முடியாது, சட்டம்தான் தலையிட முடியும். எதிர்கட்சி தலைவரா ஆளுநருடைய செயல்பாடுகளை ஒண்ணு பாராட்டணும், இல்ல விமர்சிக்கணும். அப்படி இல்லை, அவர் அந்த ஆளுநர் மீது குறை இருந்தால் குறையை சொல்லலாம், நிறை இருந்தால் நிறைய சொல்லலாம். சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்களா என்பதுதான் பிரச்சனை. சட்டத்துக்கு உட்பட்டு எதை செய்தாலும் ஆளுநர் அது சரிதான். அப்போ ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கிற தைரியம் இருக்கு, பாஜகவையும் கண்டிப்பார். என்னென்ன? பாஜகவையும் கண்டிப்பார், ஆளுநரையும் கண்டிப்பார் எடப்பாடி பழனிசாமி. குறைகிற சட்டத்தை மீறினால் பாஜகவை கண்டித்து கொண்டுதான் இருக்கிறார். அதை நீங்கள் பார்க்கணும் சோசியல் மீடியாவில். எங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கணும். உங்கள் சோசியல் மீடியாவில் போடுறீங்க, பாஜகவை விமர்சிக்கிறீர்கள். நிறைய சார் விமர்சிக்கிறோம். சரி, எப்போதான் கூட்டணி அறிவிப்பீங்க? எப்போதான் கூட்டணி அறிவிப்பீங்க? எல்லாம் தேர்தலுக்கு நிறைய காலம் இருக்கிறது. 1.5 மாதம் தான் சார் இருக்கு. 1.5 மாதம் இருந்ததுன்னா 4 நாளைக்கு முன்ன கூட அறிவிக்கலாம் இல்லையா? அப்படி அறிவித்த காலங்கள் உண்டு அல்லவா? கூட்டணிக்கு வர நிறைய பேர் தயாரா இருக்காங்க, கட்டாயமாக இருக்கிறார்கள். தனிச்சு நிற்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மோடியா இந்த லேடியா என்று தனித்து நின்று அம்மா புரட்சி தலைவர் காலத்தை விட அம்மா காலத்தை விட 30 லட்சம் உறுப்பினர், 1.5 கோடி உறுப்பினர் என்று இன்று 2.25 கோடி உறுப்பினர் என்ற கட்சியை உயர்த்தி இருக்கிற எடப்பாடியின் செல்வாக்கு உச்சகட்ட செல்வாக்கு. தனித்து நின்றே வெற்றியை பெற முடியும் எடப்பாடியால். அதுதான் உண்மை நிலை, களநிலை, மக்கள் மனநிலை. ஓபிஎஸ் சொல்றாரு, நான் ரெட்டலையில தான் போட்டியிடுவோம், நாங்களாம் ரெட்டலையில தான் நிற்போம் அப்படின்றாரு. அப்போ கோர்ட்டு போகிற எடுத்து கடலில் தூக்கி போட்டுற வேண்டியதுதான் சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும். ஓபிஎஸ்வே சுப்ரீம் கோர்ட்டினுடைய பிரதிநிதியாக போட்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக போட்டுற வேண்டியது தான். ரெட்டலை முடங்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்களே, முடங்கிருமோ? கற்பனையில் யாரேனும் சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பளித்து விட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மீறி சிவில் கேஸ் இன்னும் போயிட்டே இருக்கு. என்னங்க சிவில் கேஸ் ஒன்று இன்னும் போயிட்டே இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இஸ் பைண்டிங் அப்பான் தி சிவில் கோர்ட் ஆல்சோ. சபார்டினேட் கோர்ட்டில் என்ன நடந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது தான். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் வைத்தியலிங்கம்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது வெறுங்கையில் முளம் போடுறதுக்கு சமம். அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க விரும்பல. மீண்டும் ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கிறது வாய்ப்பே இல்லையோ? கட்சியில் சேர்த்துக்கணும்னு அவரும் எங்களை கேட்கல, நாங்களும் அவரை அழைக்கல. ஒருவேளை கேட்டால் பரிசீலிப்பீங்க. அது ஏன் ஒருவேளை அந்த கற்பனையெல்லாம் நீங்கள் ஏன் மிதந்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவர்கள் கேட்கவும் இல்லை, நாங்கள் அழைக்கவும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுங்களா சார்? என்னங்க ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியும்? அவரே கிட்டத்தட்ட 94% உள்ளாட்சி இடங்களில் வேட்பாளர் போட்டு தோற்று போயிட்டாரு. நீங்கள் ஓபிஎஸ் தென் மாவட்டத்தில் அறவே செல்வாக்கு இல்லாதவர் ஓபிஎஸ். நிறைவா இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த இடம் கிடைக்கும்? பாஜகவுக்கு எந்த இடம் கிடைக்கும்? திமுகவுக்கு எந்த இடம் கிடைக்கும்? அதை நாங்கள் எப்படி கணிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள் கணித்து கொண்டிருக்கிறோம். கணிப்புகளை இப்போதே நாங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமாக நிறைய விஷயங்களை போயிருந்து. நன்றி. நன்றி.